எங்க ஊர்ல 2 நாளா தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல. அதே மாரி பஸ்லாம் வந்து போலன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கேக் வேற ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? லோடுமே வந்து எடுத்துட்டு போலன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா தண்ணி வந்து முழங்கால் வரைக்கும் நிக்குது. நெறைய பேரால வெளிய கூட போ முடியாத நிலைமையில தான் இருக்கும். மரம்லாம் விழுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புயல் அதிகமா இருந்துச்சு. இந்த கேக் மட்டும் செஞ்சு எப்படியாச்சும் கொரியர் போட்டுறலாம் தான் நெனச்சிட்டு இருந்தேன். நேத்து செஞ்சது நேத்தே போட்டாச்சு இல்லையா? அது நெறைய பேருக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்ட்டாங்க. இன்னைக்கு செஞ்சது மட்டும் நாளைக்கு கொரியர் போடுறதா இருக்கும். நாளைக்கு மழை பெஞ்சுச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப பயந்துட்டே தான் இருக்கேன். நம்மளோட ஃபுட் வந்து உடனே கெட்டுலாம் வந்து போவாது. முட்டை மிட்டாயா இருக்கட்டும், தம் ரூட்டா இருக்கும். முட்டை மிட்டாய் வந்து கைப்படாம இருந்துச்சுன்னா 1 வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். தம் ரூட்டும் நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம். சேஃபா தான் வந்து வரும். எப்ப எந்த பேட்ச் செஞ்சாலும் மொத்தமா செஞ்சு நான் வச்சிருக்க மாட்டேன். ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு செஞ்சு அன்னைக்கே வந்து கொரியர் போடுற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு காலைல தான் பேக் பண்ணி எடுத்தோம். இன்னைக்கு மட்டுமே இந்த முட்டை மிட்டாய் செய்யறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துச்சு. ஓவன்லேருந்து வச்சு வச்சு எடுத்து எப்படியோ செஞ்சு முடிச்சாச்சு. முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணதுக்கு என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜர் இல்லை. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.